ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் சுடுகாட்டு மல்லி என்று அழைக்கக்கூடிய வின்காரோசியா என்ற தாவரில் பேர் கொண்ட இந்த தாவரம் ஒரு பெரனியல் தாவரம். இதை வளர்ப்பது மிக எளிது. இதை பூத்தவுடன் காயாக மாறுகின்றன. அந்த காய்கள் தங்கள் பார்வைக்கு காண்பிக்கின்றன. ஒவ்வொரு கணுக்களிலும் பாருங்க, இந்த காய் வின்காரோசியாவிட காய் பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது. இங்க பாருங்க, வின்காரோசியா ஒவ்வொரு கணுக்களிலுமே பூத்து முடிஞ்சவன். இந்த பக்கம் பாருங்க, ஒவ்வொரு கீழ்கணுக்களை பாருங்க, ஒவ்வொரு பூக்களிலுமே பூத்தவுடன் இவை காய் வருகின்றன. இவை காய் வந்த பிறகு இதை பாருங்க, அடுத்த பிரான்ச் காமிக்கிறேன். எல்லா பிரான்ச்லயும் இருக்கும் காய். பெரும்பாலும் பச்சை கலர்லயே இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரும் பார்ப்பதில்லை. இந்த பூத்து மேல பாருங்க, பூ இருக்கு. பூத்து முடிந்தவுடன் காய் பாருங்க, இந்த பூக்கள் காயா மாறும். காயா மாறினவுடனே கடுகு போன்ற விதைகள் ஒரு அமைப்பு கொண்டிருக்கும். இந்த விதைகள் என்ன பண்றீங்க, இது இன்னும் வளரும். இந்த காய் பெருசாகி ப்ரௌன் கலர்ல மாறினவுடனே அந்த காயை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காயை கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு பேப்பர்ல வச்சீங்கன்னா அந்த காயிலேருந்து கடுகு போன்ற கடுகை விட சிறிய சைஸ்ல கருப்பு கலர்ல விதை இருக்கும். அதை எடுத்து ஒரு பேப்பர்ல எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நேரில் காய வைங்க. ஒரு 2-3 வாரம் நேரில் காய வச்சுட்டிங்கன்னா அது பிறகு அதை வெறும் மணல் லைட்டா மெனியூர், அது கட்டியா இருக்கக்கூடாது. மெனியூர் மணலும் கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா உடைச்ச மணல், அதே மாதிரி கவு மெனியூர் நல்லா உடைச்சி தூள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுல லைட்டா விரல்ல கீறி இதை நாத்து விட்ட மாதிரி விதை போட்டு, ரொம்ப ஆழத்துல போடக்கூடாது. 1/2 இன்ச் ஆழம் போட்டு மண்ணை மூடிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது வாட்டரிங் டைரக்டா பாத்திரத்துலேருந்து விட்டாதீங்க. லைட்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ண மாதிரி போட்டுட்டு ஒரு பாலித்தீன் கவரோ இல்ல நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒயிட் பேப்பரோ போட்டு கவர் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும் அது முளைச்சி விதை வரத்துக்கு. அது வாட்டரிங் பண்ணது மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுங்க. இல்ல 3 days ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி வாட்டர் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் பேப்பர் போட்டு கவர் பண்ணுங்க. இல்ல பாலித்தீன் போட்டு கவர் பண்ணுங்க. ஒரு இருட்டா இருக்கணும் அது. அப்போ 2 to 3 வீக்ஸ்ல அந்த சீடெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 4 வீக்ஸ் கம்ப்ளீட்டா பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் வரைக்கும் அந்த பிளான்ஸோட சைஸ் இருக்கும் ஆஃப்டர் 1 month. அது பிறகு அதுலேருந்து நீங்க நாத்தி விட்டு ரிமூவ் பண்ணி எங்கெங்க பிளான்ஸ் வேணுமோ அங்கேயே போட்டு இதை புது தாவரத்தை உருவாக்கலாம். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இது விதை எங்க இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் மாதிரி இருக்கும். நீங்க கொத்தவரங்காய் கடையில வாங்கியிருப்பீங்க. இந்த பாருங்க, இந்த விதை பார்த்தீங்களா, வின்காரோசியா விதை. இது அப்போசைனேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இது பார்த்தீங்கன்னா இந்த விதை நம்ம கொத்தவரங்காய் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்றோம்ல அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். அதனால இதுதான் விதை. இதுல இருந்து விதை எடுத்து நீங்க நிழல்ல உலர்த்தி, வெயில் டைரக்ட் சன்லைட்ல வைக்காதீங்க, நிழல்ல உலர்த்துங்க. இது உலர்த்தது கூட 1 month நல்லா உலர்த்துனா அதுல இருக்க ஈரப்பதம் போயிடும். அப்போ அந்த சின்ன கடுகோட சிறியதாக நல்லா ட்ரை ஆகும். அப்புறம் நீங்க நான் சொன்ன மாதிரி பெட் ரெடி பண்ணி அதுல போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. வீக்லி 2 வாட்டரிங் பண்ணி ஆஃப்டர் 1 monthல நம்ம 1-2 இன்ச்சுக்குள்ள அந்த பிளான்ஸ் வரும். எடுத்து எங்க வேணுமோ தனித்தனியா நட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது அப்போசைனேசி குடும்பத்தை சார்ந்தது. சரி, இதனுடைய பயன்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவங்கள் நிறைய பயன் உள்ளதாக உள்ளன. மறுபடியும் இது எப்படி வளர்க்குறதுன்னா, நம்ம சீடு மட்டும் இல்லை, இந்த கட்டிங்ஸ் போட்டும் வளர்க்கலாம். நாம இந்த சைஸுக்கு இதை பாருங்க, இது நல்லா இது இந்த சைஸ் இருக்கணும். இந்த சைஸ் நிறைய பிரான்ச்சஸ் சின்ன பிளான்ஸ் உங்களுக்காக இது தரையிலேருந்து பிடிங்கி எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு பார்த்தீங்களா, இந்த சைஸுக்கு கட்டிங்ஸ் போட்டோம்னா ஒரு 3 inchலேருந்து 5 inch சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கட்டிங் போட்டு டைரெக்டாக கிரவுண்டில் போட்டாலும் வந்துடும். இல்லை உங்களுக்கு கிரவுண்டில் போட முடியல அப்படின்னா இந்த மணி பிளான்ட்லாம் வீட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்க இலைகளை உருவிட்டு நாம இதுக்கு பார்த்தீங்களா அப்படியே டைரெக்டா நம்ம ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், நம்ம பழைய காலத்து வரும் பார்த்தீங்களா, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கோலை மாதிரி எதையாவது தண்ணி போட்டு, கண்ணாடி கோலை பிளாஸ்டிக் கோலை தண்ணி போட்டு நம்ம டைரெக்டா இப்படி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி தோல் உரியக்கூடாது. கட் பண்ணும் போது சிக்கேச்சஸ் இல்லை சிசர் வச்சு கணுக்கள் கீழ் பகுதி இல்லை கணுக்கள் மேல் பகுதி கட் பண்ணீங்கன்னா, நீங்க பாட்டில் ஒரு பாதி பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுல பாதி மூழ்கி இருக்கட்டும், மேலே இது பாட்டில் தண்ணிக்கு மேலே இருக்கட்டும். அப்போ என்னன்னா வித்தின் 1 monthக்குள்ள கம்ப்ளீட்டா நீங்க தண்ணிக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகுதை பார்க்கலாம். அப்படியே நாம இதை வளர்க்கலாம். மணி பிளான்ட் எப்படி போட்டு வைக்கிறோம் இல்லை, கட்டிங் போட்டு முனையில மட்டும் மேலே இருக்கும், தண்டு உள்ள இருக்கும். அதே மாதிரி இதையும் நாம கட் பண்ணி கீழே இருக்க இலையை முடிஞ்ச அளவு கீழே எல்லா இலையும் ஒரு விடுங்க, முனையில மட்டும் 4-5 இலை விடுங்க. விட்டு தனி பாட்டிலில் போட்டோம்னா 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் இருக்கும். அதை எடுத்து நம்ம கிரவுண்டில் போட்டு அப்படியே நாம் இது உற்பத்தி பண்ணலாம். ஒன்று விதை எடுத்து பண்ணலாம், 2வது கட்டிங்ஸ் போட்டு
நம்ம டைரக்டா கிரவுண்ட்ல நடலாம். இந்த சைஸ் இந்த திக்னஸ் இருந்தால் கட்டிங்ஸ் போட்டு எடுத்து கிரவுண்ட்ல போடுங்க. பாட்டிலில் போட்டனால இந்த திக்னஸ் இருக்கட்டும். இந்த திக்னஸ் எடுத்து நம்ம கட்டிங்ஸ் போட்டோம்னா ஒரு பால் பென் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் இருக்கணும். கட் பண்ணி நம்ம பாட்டிலில் போட்டு அதுலேயே ரூட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம இந்த மின்காரோசியா பிளான்ஸை உற்பத்தி பண்ணலாம். சரி, இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்ப்போம். இவை சித்த மருத்துவங்களில் பெரும் பயனுள்ளதாக உள்ளன. சித்த மருத்துவங்கள் என்னென்ன பயன்னா, நமக்கு பிபி ஹை பிபி இருக்கு அப்படின்னா இந்த இலையை நம்ம அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்து நம்ம குடிக்கும்போது ஹை பிபி வந்து பிபி கண்ட்ரோலில் நார்மலில் வைக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு சுகர் அளவு, அதே மாதிரி இந்த இலையை நம்ம இலை பூக்களை அரைத்து நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது சுகர் அளவு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் நம்ம ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ண உதவுது. அதே மாதிரி இதை மலச்சிக்கல் சரி செய்ய உதவுகின்றன. மற்றும் இதில் உள்ள ஆல்கலாய்டுகள் மூலம் நம் புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லமை பெற்றதாக இந்த தாவரத்தின் இலை பூக்களுடைய இந்த ஜூஸ் எடுத்து நம்ம இருக்கும்போது சாறு எடுத்து குடிக்கும்போது நம்ம ஆல்கலாய் செல்கள் இதில் இருப்பதனால புற்றுநோய் நோயை குறைக்கும் வல்லமை பெற்றவர்களாக இந்த தாவரம் பயன்படுகின்றன. அதே மாதிரி நமக்கு சளி ஜலதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நாம இதனுடைய இந்த வேரை கட் பண்ணி நாம இதை காய்ச்சி ஜூஸ் எடுத்து நாம குடிக்கும்போது நமக்கு இருக்க சளி இருமல் சரி செய்யப்படுகின்றன. அதே மாதிரி மலச்சிக்கலுக்கும் இதில் இலைகள் பூக்கள் அரைத்து நாம் குடிக்கும்போது மலச்சிக்கல் சரி செய்யப்படுகின்றன. அப்புறம் தோலில் ஏற்படுகின்ற காயம் அல்லது தோல் நோய்களுக்கும் இந்த இலைகள் பூக்கள் இவையெல்லாம் அரைத்து நம்ம பத்து போடும்போது தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் விரைவில் நாம் அதிலிருந்து நிவாரணம் பெறுவதை நாம் கண்கூட காணலாம். ஆகவே நம் வீட்டில் ஒரு சித்த மருத்துவர் இருப்பது போல நாம் இதை உணரலாம். இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. இது ஒரு பெரனியல் பிளான்ட்ஸு, நிறைய கலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒயிட் இந்த மாதிரி பிங்க் 2 தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஹைபிரிட் கிராஸ் பண்ணி நிறைய ஒரு 10-15 கலருக்கு மேலே வந்துச்சு. அதனால மார்க்கெட்ல ஈஸியாக அவைலபிள் இருக்கு. நீங்க கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, மீதி கட்டிங்ஸ் போட்டு நீங்களே டெவலப் பண்ணி ஒரு அழகு தோட்டம் வீட்டில் உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது தான், நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.